பேரலை நேயர்கள் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம கூட ஆலி அகாடமியோட பயிற்சி மாணவர்கள் திரு சுசில்குமார் அவர்களும் சிவானி அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம நேர்காணல் செய்ய இருக்கிற நபர் பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார் தேடி அவர்கள். வணக்கம். வணக்கம். சமீபத்தில் எம்பி வில்சன் அவர்களுடைய ஒரு எக்ஸ்பதிவு, அதில் வந்துட்டு ஐஐடிகளில் சரியாக இடஒதுக்கீடு முறை பின்பற்றப்படுகிறதா அப்படிங்கிற கேள்வி முன் வச்சு பேசியிருக்காரு. அதில் இடஒதுக்கீடு முறை சரியா பின்பற்றப்பட்டது கிடையாதுன்னு சொல்லிட்டு காந்திநகர் ஐஐடியோட விஷயத்தை எடுத்து வந்து பேசுறாரு. அதில் 190 பணியிடங்கள்ல வெறும் 7-8 உள்ளிட்ட எண்ணிக்கையில தான், சொற்ப எண்ணிக்கையில தான் ஓபிசி எஸ்சிஎஸ்டிகளோட எண்ணிக்கை இருக்கிறதா பார்க்க முடியுது. இது மாபெரும் அநீதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த விஷயத்தை இப்போ எழுப்புறது நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, இப்போ சில நாட்களுக்கு முன்னால தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை சார்பாக நிதி கொடுக்கப்படாமல் இருந்தது. அந்த கொடுக்கப்படாத நிதியை நம்ம கேட்டபோது தர்மேந்திர பிரதான் தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிறதுல என்ன சிக்கல்னு சொல்லியிருந்தாரு. உடனடியா தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தி ஹிந்துல வெளியான ஒரு கட்டுரை, எப்படி இந்த சமர சிக்ஷா அபியான்றதுதான் நிதி, அந்த நிதியை தான் கொடுக்கல. அந்த சமர சிக்ஷா அபியான இது வரைக்கும் நம்ம கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அந்த நிதி வாங்கிட்டு தான் இருந்தோம். அப்படி வாங்கின நிதியை யாரெல்லாம் சிறப்பா செயல்படுத்தி இருக்கா அப்படின்னு எடுத்து பார்த்தா, ஒன்று கேரளா, இன்னொன்று தமிழ்நாடு. பாப்புலேஷன் டென்ஸா இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல சிறப்பா செயல்படுத்திய மாநிலம் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு தான் நம்பர் 1. கேரளாவுடைய பாப்புலேஷனோட தமிழ்நாட்டினுடைய பாப்புலேஷன், அது இவ்வளவு பெரிய மக்கள் தொகையோட இவ்வளவு பெரிய நிலப்பரப்போட இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல, பெரிய மாநிலங்கள்ல தமிழ்நாடு தான் நம்பர் 1. அப்படி பார்க்கும் பொழுது அந்த மாநிலத்துக்கு அடுத்த வருஷம் நிதி என்னாச்சுன்னு பார்த்தோம்னா இந்த 1.5 வருஷமா நமக்கு வர வேண்டிய நிதி வரல. அப்ப நல்லா செயல்படுற மாநிலங்களை நீங்க தண்டிக்கிறீங்க அப்படின்றதுதான் ஹிந்து வெளியிட்ட கட்டுரை. அதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சுட்டி காட்டினார். அதுக்கு தர்மேந்திர பிரதான் என்ன சொன்னார்னா, மாநிலங்களுக்கு இடையில சண்டை மூட்டை பாக்குறீங்களா அப்படின்னு கேட்டாரு. யார் சண்டை மூட்டை பாக்குறது அப்படின்னு தான் புரியல. அதுல தர்மேந்திர பிரதான் 4 கேள்விகளை முன் வச்சிருந்தார். அந்த கேள்விகள் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த பதில் அவருக்கான பதிலா இல்லையா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த கேள்வி என்ன எழுப்பியிருந்தாருன்னா, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை தமிழ்நாடு எதிர்க்கிறதா, இன்க்ளூசிவ் குரோத்தை தமிழ்நாடு எதிர்க்கிறதா அப்படின்னு. அதுதான் கொஸ்டின் நம்பர் 4. தர்மேந்திர பிரதான் எழுப்பின இந்த ட்வீட்ல வந்த கொஸ்டின்ல நம்பர் 4 தமிழ்நாடு அரசு அனைவரையும் உள்ளடக்கிய பள்ளி கல்வி வளர்ச்சியை, கல்வி வளர்ச்சியை எதிர்க்குதா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருந்தார். அப்படியா, அனைவரையும் உள்ளடக்கிய தன்மை பற்றி பேசுறாரு. அப்ப இவங்க எப்படி பண்ணியிருப்பாங்க? இப்போ ஒருத்தர் நம்மள்ட்ட சமூக நீதி பாடம் எடுக்கிறாரு அப்படின்னா அவர் மிகப்பெரிய சமூக நீதி வித்வானாக இருந்திருக்க வேண்டும் இல்லையா? அப்படி நபராக தர்மேந்திர பிரதான் இருக்காரா அப்படின்னு எடுத்து பார்த்தா, அல்லது அப்படியான நபராக ஒன்றிய அரசு இருக்கிறதா அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா அங்கதான் கொஸ்டின் ரைஸ் ஆகுது. இப்ப எழுப்பப்பட்டிருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, இது ஒரு ஆர்டிஐ தகவல். இந்த ஆர்டிஐ கேட்டவர் அப்படின்றது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆல் இந்தியா ஓபிசி அசோசியேஷன் அப்படின்ற அந்த சங்கத்தினுடைய நேஷனல் பிரசிடென்ட் கவுடு கிரண்குமார் அப்படின்ற அந்த நபர் தான் கேள்வியை எழுப்பி இருக்கிறார். அவர் எழுப்பிய கேள்விக்கு பதில் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பதில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 190 பணியிடங்கள். 90 பணியிடங்கள்ல நிரப்பப்பட்ட பணியிடங்கள் எவ்வளவு அப்படின்னா 135. இந்த 135 எப்படி ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்னா, எப்படி இடஒதுக்கீட்டு முறையில ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கு பின்பற்றப்படணுமோ அதை அப்படியே பின்பற்றணும். இதுதான் நடைமுறை. ஆனா இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, 4 பேர் எஸ்டி, 7 பேர் எஸ்சி, 8 பேர் ஓபிசி, 116 பேர் ஜெனரல் கேட்டகிரி. ஜெனரல் கேட்டகிரி அப்படின்னா என்னன்னா, அது ஓப்பன் காம்படிஷன் பேர். அதை முதல்ல ஜெனரல் கேட்டகிரியாவே கன்சிடர் பண்றது அப்படின்றது சர்ச்சையானது. ஏன் அப்படின்னா, அன்ரிசர்வ்டு கோட்டா அப்படின்னு அதை கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஓபிசி சாதிக்கு எல்லாருக்கும் ஓபிசியில் இடம் கொடுத்துருவோம், எஸ்சி எஸ்டிக்கு எல்லாரும் எஸ்சி எஸ்டியில் இடம் கொடுத்துருவோம், மீதி இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஓப்பன்ல கொடுத்துருவோம் அப்படின்னு நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை. பொதுவாக ரிசர்வேஷன் கோரிக்கையில அடிப்படையான கோரிக்கை அவங்க மக்கள் தொகை அடிப்படையில, விகிதாசார அடிப்படையில அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் வேணும். ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் பிற்படுத்தப்பட்டிருக்கிறாங்க, கல்வி ரீதியாக, பொருளாதார ரீதியாக, சாதி ரீதியாக பிற்படுத்தப்பட்டிருக்கிறாங்க, சமூக அங்கீகாரம் இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்க இந்திய ஜனத்தொகையில ஒரு 80 கோடி பேர் இருக்கிறாங்கன்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போம். அந்த 80 கோடி பேருக்கு 10 சீட்டும் மீதி இருக்கக்கூடிய 20 கோடி பேருக்கு 90 சீட்டும் கொடுக்கறது நியாயமா இருக்காது. அவங்களுடைய மக்கள் தொகையின் அடிப்படையில பிரதிநிதித்துவம் இருக்கணும். இதுதான் இந்த ரிசர்வேஷன் அப்படின்றதுடைய எதிர்பார்ப்பு. இப்போ ரிசர்வேஷன்ல இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ஜெனரல் கேட்டகிரியை அன்ரிசர்வ்டு கோட்டாவா ஃபில் பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடியதுல ஓபிசி எஸ்சி எஸ்டியை ஃபில் பண்றோம். இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க, இல்ல நாங்க ஜெனரல் கேட்டகிரியில ஜெனரல் கேட்டகிரினாலே அதுல ஓபிசியும் வருவாங்க, எஸ்சியும் வருவாங்க, எஸ்டியும் வருவாங்க. அந்த கட் ஆஃப் மார்க்குக்கு மேல இருக்கக்கூடிய ஓபிசி எஸ்சி எஸ்டி மாணவர்கள் ஜெனரல் கேட்டகிரியில அலோகேட் ஆவாங்க.
ஃபர்ஸ்ட் ஜெனரல் கேட்டகரி ஃபில் பண்ணும்போது ஓபிசி எஸ்சி எஸ்டி மூன்றையும் ஃபில் பண்ணிட்டு தான் அடுத்து அன்ரிசர்வ்டு கேட்டகரி மாணவர்களை ஃபில் பண்ணணும். அதுதான் யதார்த்தம். அதுதான் வந்து விகிதாச்சார முறைப்படி சரியான புரிதல். ஆனா அதை இந்த ஒன்றிய அரசு செய்யாமல் 116 பேர் ஜெனரல் கேட்டகரி போட்டிருக்கிறாங்க. வெறும் 8 பேர் 7 பேர் 4 பேர். இது ஐஐடி காந்தி நகருடைய நிலை. இப்ப தர்மேந்திர பிரதான் நம்மள்ட்ட என்ன கேள்வி எழுப்புறாரு? ஒருங்கிணைந்த வளர்ச்சியை விரும்பவில்லையா அப்படின்னு. அப்போ ஒருங்கிணைந்த வளர்ச்சியை விரும்புகின்ற நீங்கள் எப்படி வந்து ஐஐடிக்கள்ல இப்படி தரமில்லாத ஒரு நடவடிக்கையை ஃபாலோ பண்றீங்க அப்படின்றதுதான் நாம எழுப்புகின்ற கேள்வி. அவருடைய கருத்திலிருந்து அவர்களே முரண்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கான கூடுதல் ஆதாரமாக இது வந்திருக்கிறது. ஏற்கனவே ஐஐடி ஐஐஎம் உள்ளிட்ட இந்தியாவினுடைய எலிட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சொல்லுவாங்க. இந்த நிறுவனங்கள்ல ரிசர்வேஷன் முறையை சரியா பின்பற்றுறது இல்லைன்னு பல ஆர்டிஐ தகவல்கள் அம்பலப்படுத்தி இருக்கு. ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி கான்பூர், ஐஐடி டெல்லி, ஐஐஎம், ஐஐஎஸ்சி உள்ளிட்ட எல்லா நிறுவனங்கள்லையுமே எவ்வளவு ஓபிசிக்கள் இடம் நிரப்பப்படணுமோ அது நிரப்பப்படாமல் அது அப்படியே ஓப்பன் கேட்டகரிக்கு டிரான்ஸ்பர் ஆகி. கொஸ்டின் என்னன்னா, இப்போ நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு நீங்களே சொல்றீங்க பல ஆர்டிஐ தகவல் வெளியே இருக்குன்ட்டு. நம்ம ஐஐடியில் எடுத்து நம்ம சென்னை ஐஐடியில் எடுத்து பார்த்தாலும் இதுல பிரச்சனை நிறைய இருந்து நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு தான் வரோம். ஆனா நம்ம பிரச்சனை எழுப்புறோம், அதுக்கான தீர்வு நோக்கி நகரதான்ற கேள்வி இருக்குது இல்ல. இப்ப இல்சன் அவர்களே எழுப்பியிருக்காரு, அது எந்த அளவுக்கு நகருதுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்ல இது இப்ப தீர்வு செய்யல அப்படின்றதுக்காக நம்ம இந்த கேள்வியை எழுப்பாம இருக்க முடியாது. தீர்வு எந்த காலத்துல கிடைச்சது? இப்ப சுதந்திரத்துக்காக கட்டவனும் பூலித்தேவனும் போராடினாங்க, பகதூர் ஷா 2 போராடினாரு, வேலூர்ல சிப்பாய்கள் முதல்ல இங்க போராடினாங்க, அங்க டெல்லியில போராட்டங்கள் நடந்துச்சு, மும்பைல போராட்டங்கள் நடந்துச்சு, பெங்கால்ல போராட்டங்கள் நடந்துச்சு, சிராஜுத்தௌலா எதிர்த்தாரு. இவங்கெல்லாம் எதிர்த்து கிடைக்காத சுதந்திரம் காந்தி நீ எதிர்த்தா கிடைக்க போகுது அப்படின்னு காந்தியை பார்த்து யாராவது கேள்வி கேட்டா எப்படி இருக்கும்? அப்படியான கேள்வியை தான் இப்ப சமூக வலைதளங்கள் எழுப்பிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாள் கேட்டியே என்ன நடந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. சில விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கல அப்படின்னா தொடர்ந்து போராடுவதை தவிர வேறு வழியே கிடையாது. ஒரு ஊர்ல பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக ஒடுக்குமுறை நடக்குது. அந்த ஒடுக்குமுறையை எதிர்த்து அந்த பட்டியல் சமூக மக்கள் போராடுறாங்க. இவ்வளவு நாள் போராடின அவன் ஊருக்குள்ள விட்டானா, எதுக்கு சும்மா கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறது எவ்வளவு பெரிய வன்கொடுமை. அப்படியான வன்கொடுமை தான் ரிசர்வேஷன் பத்தி கேள்வி எழுப்பும் பொழுது எதிர்த்தரப்பு கேட்கிற கேள்வியாக நான் பாக்குறேன். அடிப்படையா நாம் இங்க புரிந்து கொள்ள வேண்டியது இந்த தொடர் போராட்டம். இப்ப இந்தியா அப்படின்ற இந்த கான்ஸ்ட்ரக்டுக்கு உள்ள நாம எதிர்பார்ப்பது என்ன? எல்லாருக்குமான இடம் வேணும். ஏன் எல்லாருக்குமான இடம் வேணும் அப்படின்னா இது எல்லாருக்குமான நாடு தானே. இவ எல்லாரும் இந்தியர்கள் அப்படின்ற பேர்ல சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியாவா ஒரே தளத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா எல்லாருமே ஒரே ஹால்ல ஒரே சமதளத்துல உட்கார்ந்து இருக்கிறோமா அப்படின்னா இல்ல. ஒரு சிலர் கையில பணம் நிறைய வச்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஒரு சிலர் சாதியை அதிகமாக வச்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஒரு சிலர் எண்ணிக்கை அதிகமா வச்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஒரு சிலர் உயர்ந்த படிக்கட்டுலையும் ஒரு சிலர் தாழ்ந்த படிக்கட்டுலையும் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஒரு சிலர் இந்த ரூமுக்குள்ளேயே விடாம வெளியே நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த செட்டப்ல தான் இந்தியா உருவாகுது. அப்ப இந்தியான்ற அரசமைப்பு உருவாக்கும் பொழுது அந்த அரசாங்கம் என்பது எப்படியானதா இருக்கணும்னா இந்த எல்லாரையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியவர்கள் அதற்கு உள்ள இடம் பெறணும். அப்பதான் இவங்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை செய்ய முடியும். ஏன் மற்றவங்க வந்தா செய்ய மாட்டாங்கன்னா விதிவிலக்காக ஒரு சிலர் செய்திருக்கலாம். வெளியே நிக்கிறவனோட வேதனை படிக்கட்டுல உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியும்? காந்தி பேசி இருக்கலாம் சார், சாதி ஒழிப்பு வேண்டும், தீண்டாமை கூடாதுன்னு பேசி இருக்கலாம். ஆனா அதனுடைய நேரடியான வலியும் வேதனையும் காந்திக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது. விதிவிலக்குகள் இருக்கலாம். பெரியார் போராடி இருக்கிறார், அவர் வந்து ஒரு ஃபார்வர்ட் கம்யூனிட்டியை சேர்ந்தவராகத்தான் இருந்தார், அவர் போராடினார். அப்படி பெரியாரோ அல்லது மற்ற தலைவர்களோ விதிவிலக்காக இருந்திருக்கிறார்கள். ஆனால் அப்படியான விதிவிலக்குகளை மட்டுமே காரணமாக காட்டி ஏமாற்றும் வேலை நடக்கிறது. இப்ப விதிவிலக்க மட்டும் இல்ல, ஒரு முற்போக்கு பேசக்கூடிய ஒரு உயர் சாதிக்காரர் பாருங்க அவர் முற்போக்கா பேசுறாரு அப்படின்னு ஏமாத்துறது மட்டும் இல்லாம பாருங்க ஒரு ஓபிசியை பிரைம் மினிஸ்டர் ஆக்கிட்டோம் அப்படின்னு சொல்ற ரெண்டுமே ஒண்ணுதான். ஓபிசி பிரதமரானாலும் ஐஐடியில இதுதான் நிலைமை, ஒரு முற்போக்காக பேசக்கூடிய உயர் சாதிக்காரர் பிரதமரானாலும் இதுதான் நிலைமை. அப்போ இந்த சிஸ்டம் கரப்ட் ஆகிறதுக்கு காரணம் என்னவா இருக்கு அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னா சமூக ரீதியாக இங்கு நடக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்கள் அப்படின்றது காரணமா இருக்கு. இதை மாற்றணும் அப்படின்னா என்ன மாறணும்? அனைவருக்கும் கல்வி கொடுக்கப்பட வேண்டும். கல்வியின் மூலமாக அவர்களுக்கான வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும். அதன் மூலமாக அவர்களுக்கான வேலையை கொடுக்க வேண்டும். அதன் மூலமாக அவர்களுக்கு அரசியல் அதிகாரத்தில் பகிர்வை அளிக்க வேண்டும். இதுதான் பேஸ். ஆனா இது எப்படி நடந்துச்சு அப்படின்னா ரிவர்ஸ்ல நடந்துச்சு. முதல்ல வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவருக்கு கேபினெட்ல இடம் கொடுத்துட்டாங்க. ஆனா ஊர்ல ஸ்கூலுக்குள்ள விட்டாங்களா அப்படின்னா விடல. போராடி வந்த ஒரு எஸ்சி யாரு? அம்பேத்கர் வந்து உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சிட்டாங்க. பாருங்க நாங்க அம்பேத்கர் உட்கார வச்சிட்டோம், பாருங்க நாங்க ஒரு ஓபிசியை உள்ள உட்கார வச்சிட்டோம், எஸ்சியை உட்கார வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அம்பேத்கர் மாதிரியான ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான அம்பேத்கர்கள் ஸ்கூலுக்குள்ளே விடப்படாம தெருவுக்குள்ளே விட முடியாம நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு அடையாளம் கிடைத்தது.
அம்பேத்கர் வருவதன் மூலமாக ஒரு அடையாளம் கிடைத்தது. இது எப்படி டாப் டவுனா வருதுன்றதை சொல்றேன். அம்பேத்கர் போராடி அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார். அம்பேத்கருக்கு ஒண்ணு இவங்க வந்து தானமாக ஒரு விஷயத்தையோ அல்லது வந்து பரிசாக ஒரு விஷயத்தையோ கொடுக்கல. வேற யாருக்கும் அதை எழுதுறதுக்கு வக்கு இல்ல, திராணி இல்ல. அம்பேத்கரை விட்டா இந்தியாவில் அறிவாளி யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல இது வந்து ஒரு ப்ரொஜெக்ஷனையும் கொடுக்கணும். இது எல்லாருக்குமானது, இந்த அரசியலமைப்பு சட்டம் எல்லாருக்குமானது அப்படின்ற ப்ரொஜெக்ஷனையும் கொடுக்கணும். அதனால அதுல ஓபிசி ஒருத்தரை போடுறது, பிராமணர் ஒருத்தரை போடுறது, முஸ்லீம் ஒருத்தரை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பலரையும் உள்ள போட்டுதான் அந்த டிராப்டிங் கமிட்டியை ஃபார்ம் பண்றாங்க. அதுலயே ஒரு வேறுபாட்டை நம்ம பார்க்க முடியும். அப்ப அவர்கள் என்ன செய்யறாங்க, அப்படி ஒரு அம்பேத்கர் உள்ள போனதுனாலதான் கான்ஸ்டிடியூஷன்ல என்ன மாறுச்சு அப்படின்னா, எஸ்சி எஸ்டிக்கான ரிசர்வேஷன் அப்படின்றது கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட்டா மாறுச்சு. அரசியலமைப்பு சட்டம் கட்டாயப்படுத்திய ஒரு விஷயமாக மாறியது. எதனால? அம்பேத்கர் உள்ள இருந்ததுனால. அப்போ அதுல ஓபிசி ரிசர்வேஷன் அப்படின்றத பொறுத்தவரையில அது விடுபட்டது. அம்பேத்கர் முதல்ல பேசும்போது அதையும் பேசுகிறார். ஆனா கடைசியா ஃபைனலா டிராப்ட் வந்து ஒரிஜினல் ஃபார்மேட்டுக்கு வரும் பொழுது ஓபிசி ரிசர்வேஷன் அப்படின்றது இல்லாம வருகிறது. பெரியார் அதை பார்க்கிறார், போராடுகிறார். போராட்டத்தின் விளைவாக காமராஜரும் பக்தவத்சலமும் இங்க இருந்து நடையா நடக்கிறாங்க. அதன் விளைவாக திருத்தப்படுகிறது. நேரு ஓப்பன் ஹால்ல ஒத்துக்கிறாரு. என்ன ஒத்துக்கிறாரு அப்படின்னா, இந்த ரிசர்வேஷன் தொடர்பான அமெண்ட்மெண்ட்டை நான் மாத்துறதுக்கு காரணம், நான் மறைச்சு பேச விரும்பல. தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற போராட்டங்கள் நீங்கள் எல்லோருக்கும் தெரிந்ததுதான். அப்போ அதை மதித்து ஜனநாயக பூர்வமாக நான் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துகிறோம்னு, அரசியலமைப்பு சட்டத்தின் முதல் திருத்தம் ஓபிசி ரிசர்வேஷனுக்காக செய்யப்பட்டது. அப்போ அந்த ஓபிசி ரிசர்வேஷனும் எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷனும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்ப இது எல்லாமே எதுல கொடுத்தாங்க அப்படின்னா, பொதுவா வந்து வேலை வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்ற இடத்துல கொடுத்துட்டாங்க. ஆப்பர்ச்சுனிட்டினா என்ன ஆப்பர்ச்சுனிட்டி? வேலை கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. வேலைக்கு போகணும் அப்படின்னா லல்லு பிரசாத் யாதவனுடைய வாழ்க்கை வரலாறு புத்தகம் ஒண்ணு இருக்கு. அதுல எடுத்து பாத்தீங்கன்னா லல்லு வந்து சொல்லுவாரு, என்ன சொல்லுவாருன்னா, அவங்களுடைய முக்கியமான போராட்டமே ரிசர்வேஷன் தான், மண்டல் பாலிடிக்ஸ் தான். ரிசர்வேஷன் எப்படியாவது வேணும், என்னுடைய சாதி மக்களை முன்னேற்றணும் அப்படின்றது. இப்போ மண்டல் கமிஷனை அமல்படுத்தி கையெழுத்து போட்டாரு. யாரு? விபி சிங் கையெழுத்து போட்டாரு. இப்போ கூட்டணியில தான் இருக்கிறாங்க எல்லாம். விபி சிங் கையெழுத்து போட்டோன்னே ஒரு ஜேர்னலிஸ்ட் போய் கேட்கிறாரு, என்ன சார் லல்லுஜி, உங்க கோரிக்கை நிறைவேறிடுச்சு, இனிமேல் நீங்க என்ன அரசியல் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி போய் கேட்கிறாரு. எங்க ஆளுங்களுக்கு வேலை வாய்ப்புல வந்து ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு சட்டம் வந்துருச்சு. ஆனா அவனுக்கு நான் வேலை கொடுக்கணும் அப்படின்னா அவனுக்கு முதல்ல படிப்பு கொடுக்கணுமே. படிப்பே கொடுக்காம அவனுக்கு வேலை கொடுன்ற சட்டத்தை வச்சு நான் என்ன செய்யறது? ஆனாலும் கூட போலீஸ் ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன் எங்கெங்கெல்லாம் என்னால ஆளுகளை நிரப்ப முடியுமோ அங்கெங்கெல்லாம் படிச்ச ஓபிசிகளை நான் நிரப்புறேன், படிச்ச எஸ்சி எஸ்டிகளை நான் நிரப்புறேன் அப்படின்றத லல்லு பிரசாத் சொல்றாரு. அப்போ அதற்கு பிறகுதான் 2006 சட்டப்பூர்வமாக எது வருது அப்படின்னா கல்வியில் இடஒதுக்கீடு வருது. அதற்கு பிறகுதான் வந்து நம்ம இப்ப இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ்ல இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள், காலேஜஸ்ல இருக்கக்கூடிய ஓபிசி எஸ்சி எஸ்டி செட்டப் எல்லாமே வந்து அதற்கு பிறகுதான் உறுதிப்படுது. தமிழ்நாட்டில இருந்து நம்ம பார்க்கும்போது நம்ம விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து ஓபிசி எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் இருக்கேன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இங்க நீதி கட்சி ஆட்சியில் இருந்தது, அப்போது இருந்தே நாம அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதற்கு எதிராக பிரச்சனை வந்துச்சு. சண்பகம் துரைராஜன்ற வழக்கு வருது. அந்த வழக்கு வந்து ஒரு போலியான வழக்கு. அதன் மூலமா வந்து ரிசர்வேஷன் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது ரத்து செய்யப்படுகிறது. அந்த காரணத்தினாலதான் பெரியார் போராட வர்றாரு. ஓ கான்ஸ்டிடியூஷன்ல இல்லையா, அப்ப இந்த வார வீதிக்கு அப்படின்னு சொல்லி போராட வர்றாரு. அதற்கு பிறகு மாற்றப்படுகிறது. இங்க இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் மீண்டும் தொடர ஆரம்பிக்கிறது. இப்ப நீதி கட்சி ஆட்சியில இருந்தே இங்க பள்ளி கல்லூரிகள்ல வந்து ஓபிசிக்களை அனுமதித்தல் அப்படின்றது தொடர்ந்து இருக்கிறது. அதனாலதான் பார்த்தோம் அப்படின்னா காமராஜர் ஆட்சி காலத்துல இல்ல, நீதி கட்சி ஆட்சி காலத்திலேயே ஹரிஜன் ஸ்கூல்ஸா இருக்கட்டும், அப்ப அதே போல சமூக தளத்துல இயங்கி கொண்டிருந்த அயோத்திதாசர் போன்றவர்கள் பஞ்சமர் ஆல்காட் பள்ளிகள் அப்படின்ற பள்ளிக்கூடங்களை வைத்து வெளிநாட்டிலிருந்து நிதி பெற்று, பௌத்த மதத்தை சேர்ந்தவர்களிடமிருந்து நிதி பெற்று அங்க பள்ளிக்கூடங்கள்ல அவர் 1895 ஸ்கூல்ல வர்ற பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்களை ஸ்கூலுக்கு கூட்டு வர்றது, இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் தமிழ்நாடுன்ற லேண்ட்ஸ்கேப்ல நடக்குது. ஆனா இன்றைக்கும் கூட இப்ப நம்ம வந்து இதுலயுமே கூட ஃபேக்கல்டி பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம், ஆசிரியர்கள் நியமனத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். இப்ப ஒரு காலேஜுக்குள்ள ஒரு ஓபிசி வாத்தியார் போறதுனால என்ன நடந்துரும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்கிறாங்க. ஒண்ணும் இல்ல, இப்ப நம்ம ஸ்கூல்ல வந்து நம்ம ஊருக்குள்ளேயே பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நீங்க இருக்கிற ஊர்கள்ல எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. இப்ப கிராம பகுதிகளில் எனக்கு தெரிந்த நண்பருடைய அம்மா ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க டீச்சர் அப்பாயிண்ட் ஆனாங்க. அந்த ஸ்கூல்ல இது வரைக்கும் அந்த சமூகத்திலிருந்து ஒரு டீச்சர் வந்ததே இல்லை. ஆனா அவங்க டீச்சர் ஆனதுக்கு பிறகு அவங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வெளியே வர்றாங்க அப்படின்னா அவங்கள பார்த்த உடனே அந்த ஊருக்காரங்க, அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க உடனே மடித்து கட்டு இருக்கிற வேட்டியை டக்குன்னு இறக்கி விடுவாங்க. டீச்சர் வணக்கம் டீச்சர். இப்ப அது வந்து அவங்களுக்கான மரியாதை மட்டும் இல்ல, நீ நம்ம சமூகத்தையே வந்து மரியாதைக்குரியதா மாத்திட்ட அப்படின்ற ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் அது. அப்போ ஏன் வந்து இந்த இடத்துல கேட்கிறோம் அப்படின்னா, சமூக அங்கீகாரமாகவும்
இடஒதுக்கீடு ரீதியாகவும் எல்லா வகையிலும் இது தேவையானதாக இருக்கிறது. ஆனால் ஒரு ஓபிசி பிரதமராக இருக்கக்கூடிய நாட்டில்தான் ஓபிசிக்களுக்கான இடஒதுக்கீடு முறையாக பின்பற்றப்பட முடியாத ஒரு நிலை இருக்கிறது. அப்போ ஒருத்தர் ஓபிசியா இருக்கிறாரு அப்படின்றது இல்ல பிரச்சனை, அந்த ஓபிசி யாருக்கானவரா இருக்கிறாரு அப்படின்றதையும் அந்த இடத்தில் இருந்துதான் நாம் கேள்வி கேட்கிறோம். அப்போ உரிய அங்கீகாரத்தை யார் கொடுக்கிறார்களோ அவர்கள் உண்மையில் ஓபிசிக்கான தலைவராக இருப்பார்கள். விபி சிங் கொடுத்தார். விபி சிங் ஓபிசி கிடையாது. விபி சிங் ஒரு முன்னேறிய சமூகத்தை சேர்ந்தவர், மன்னர் பரம்பரையை சேர்ந்தவர். அவருக்கு எந்த விதமான நெருக்கடியும் கிடையாது. அவருக்கு இருந்த சொத்து சுகத்தை வைத்து அவர் நினைத்திருந்தால் தொடர்ந்து ஆட்சி நடத்தி இருக்கலாம், பல பேரை விலை கொடுத்து வாங்கி இருக்கலாம். இப்போ பிஜேபி பல பேரை எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எல்லாம் விலைக்கு வாங்குறாங்க, அந்த மாதிரி அவர் ஆட்சி செய்திருக்கலாம். ஆனால் ஆட்சியே போகும் என்று எச்சரித்தும் கூட அவர் அதை காதில் வாங்காமல் நான் இதை செய்தே தீருவேன், இதனால் என் உயிரே போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லியே தான் அந்த சட்டத்துல அவர் கையெழுத்து போடுறாரு. இப்ப இதுக்கு இவ்வளவு பெரிய வரலாறு இருக்கு. இவ்வளவு பெரிய வரலாறை சர்வ சாதாரணமாக அது ஒரு ஆர்டிஐ தகவலா பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு கடந்து போகுது. இந்த தரவுல வைத்து ஐஐடியில சமூக அநீதி கடைபிடிக்கப்படுதுன்னு வெளிப்படையா தெரியுது. ஆனா மக்களிடையே இது ஒரு பெரிய விவாத பொருளாவே மாற மாட்டேங்குது. அது வெறுமனே ஒரு டேட்டாவா போயிடுது. ஏன் மக்களிடையே பெரிய விவாத பொருளா மாற மாட்டேங்குது ஓபிசி மற்றும் எஸ்சி எஸ்டி மக்களிடையே? இல்ல, இந்த ரிசர்வேஷன் அப்படின்ற சப்ஜெக்ட் எப்பயுமே மக்கள் மத்தியில வெகுஜன போராட்டமா மாறி இருக்கா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே வெகுஜன போராட்டமாக அப்படி இது நடந்தது இல்லை. விபி சிங் காலத்துல அந்த மண்டல் கமிஷன் பரிந்துரை வந்த பொழுதுதான், மண்டல் கமிஷன் பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொழுதுதான் வடக்குல பல இடங்கள்ல இது ஒரு மூமெண்டா கிரியேட் ஆகுது. அதை தவிர இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா, அங்கங்கே முன்னேறிய சில நபர்கள், தனிநபர்கள் இருப்பாங்க இல்லையா, ஒவ்வொரு சாதியிலையும் எப்படியோ தப்பி தவறி படித்து முன்னேறிய தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா. இப்ப தமிழ்நாட்டில் இரட்டைமலை சீனிவாசன், அயோத்திதாசர், பெரியார், அதே போல அண்ணா, இப்படி முக்கியமான தலைவர்கள் இருக்கிறாங்க. இப்போ அதே போல வடக்குல பார்த்தோம் அப்படின்னா அம்பேத்கர் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துக்கு வர்றாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படின்னா இந்த கஷ்டத்தை எல்லாம் சகிச்சுக்கிட்டு மனுஷன் வாழணுமான்ற அளவுக்கு கஷ்டங்களை எல்லாம் தாண்டி தான் அந்த இடத்துக்கு வர்றாரு. அவர்கள் தான் இதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி சென்று இருக்கிறார்கள். அந்த பொறுப்பும் கடமையும் முக்கியம். அந்த பொறுப்போடையும் கடமையோடையும் இப்போது இருக்கக்கூடிய படித்து அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஓபிசிக்கள், எஸ்சிக்கள், எஸ்டிக்கள் செயல்படுகிறார்களா அப்படின்றதுதான் கேள்விக்குறி. இப்போ இதனால் பலனடைந்தவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த ஒரு கட்டத்துல இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா, சமூகமா சான்ஸ்கிரிட்டைசேஷனாக ஆரம்பிக்கும். அடுத்து பிராமணிக்கலா மாற ஆரம்பிக்கும். எப்போதெல்லாம் வர்க்க நிலை அடுத்தடுத்த கட்டத்துக்கு உயருதோ அந்த இடங்கள்ல எல்லாம் தன்னை பிராமணிக்கலா மாத்திக்கிறது. ஏன் அப்படின்னா, அவன் சமூகத்துல உயர்ந்தவனா இருக்கான், அப்ப நானும் சமூகத்துல உயர்ந்தவன் ஆகணும் அப்படின்னா அதை போல செய்தல். அந்த மாதிரியே நம்மளும் வாழ்றது. கை சாப்பிடுறத அவாய்ட் பண்ணிக்கலாம், பொது இடங்கள்ல மற்றவங்க குடிக்கிற கிளாஸ்ல சாப்பிடுறத அவாய்ட் பண்ணிக்கலாம், மற்றவங்க எல்லாம் சாப்பிடுற சாப்பாட்டை சாப்பிடாம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுவும் அவனுடைய இன்செக்யூரிட்டில இருந்து வருது. இதெல்லாம் இது பண்ணி தானே நம்ம இங்க வந்தோம், நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்களையே மாடிஃபை பண்ணிக்க ஆரம்பிச்சுறாங்க. என்ன புரிதல் இல்லாம போயிருது அப்படின்னா, நமக்கு முன்னாடி இதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் நம்முடைய உயர்வு என்பது அவனை போல செய்வதில் இல்லை, அவன் இருக்கின்ற இடம் நான் இருக்க வேண்டிய இடம், அந்த இடம் எனக்கான இடம், அதை நான் போராடினால் தான் பெற முடியும் அப்படின்னு ஒரு சமூகம் போராடியது. சமூகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் போராடினார்கள். அதை அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பிடித்து கொண்டார்கள். அதனூடாகத்தான் இந்த அளவுக்காவது இது சேர்ந்திருக்கிறது. அப்போ அடுத்த தலைமுறைக்கு போகணும் அப்படின்னா இப்ப எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய நபர்கள் அந்த பிரச்சனைகளை முன்னெடுக்கணும். இப்ப பெரியார் சாதி சங்க மாநாடுகளுக்கு எல்லாம் போய் பேசினார் அப்படின்னு சொல்லுவாங்க. சாதி சங்க மாநாடுகளில் பெரியார் பேசியது என்ன அப்படின்னே புத்தகம் வந்திருக்கிறது. அதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பெரியார் எந்த இதுலையும் போய் நீ ஆண்ட சாதிக்காரன், நீ அவ்வளவு பெரிய சாதிக்காரன் அப்படி பேசல. அவர் மாறாக என்ன பேசி இருக்கிறார் அப்படின்னா, நீ ஏன் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில இருக்க, நீ இருக்க வேண்டிய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொம்பு சீவி விடுவதை விட உனக்கான படிக்கட்டுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பதில் நீ கவனம் செலுத்த வேண்டும். சாதியை நீ எப்படி கடந்து வரணும், மதத்தை எப்படி கடந்து வரணும், மூட நம்பிக்கையை எப்படி கடந்து வரணும் அப்படின்றத பெரியார் பேசினார். இப்போ அந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் இன்றைக்கு நடந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் நாம பார்ப்பது போல அந்த காலத்தில் இருப்போம் டாக்குமெண்டா நம்ம அதை பார்க்கிறோம். இப்ப இன்னைக்கும் கூட இன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மூமெண்ட்டை நீங்க இன்னைக்கு பாருங்க, தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா முழுக்க ஓபிசி மூமெண்ட்ஸ்ன்றது ஃபோர்ட்டிஃபை ஆயிருக்கு, வலுப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு இப்ப இப்படி ஒரு ரிசர்வேஷன் இருக்கு அப்படின்னா ஒரு ஓபிசி இதை அம்பலப்படுத்திடுறாருல, ஆல் இந்தியா ஓபிசி ஃபெடரேஷன் அம்பலப்படுத்திருச்சுல, யாரும் உங்களை ஏமாத்த முடியாதுல. இன்னைக்கு இதை அம்பலப்படுத்தி இருக்குல்ல, அப்ப இதை அம்பலப்படுத்தினதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? ஊடகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பொறுப்பு, அந்த சமூகத்தை சேர்ந்த மக்களுடைய பொறுப்பு, அந்த சமூகத்தை சேர்ந்த அறிவுஜீவிகளினுடைய பொறுப்பாகத்தான் இதை நாம் பார்க்க வேண்டும். அது இன்றைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது, நடக்காமல்லாம் இல்லை.
இன்னைக்கு திமுக வந்து ஆல் இந்தியா ஃபெடரேஷன் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிஐ தகவலை வெளியே எடுத்து நேற்று கொடுத்திருக்கிற எம்பி வில்சன் தான் அதனுடைய ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். திமுக தலைவர் ஸ்டாலின் தான் அந்த இனிஷியேட்டிவ் எடுத்தார். இப்போ அதுல பல கான்ஃபரன்ஸ் நடத்துறாங்க. டெல்லியில வந்து எலெக்ஷன் அப்போ கூட ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துனாங்க. ஓபிசிக்களுடைய இடம் என்ன, எஸ்சிஎஸ்டிக்களுடைய இடம் என்ன, சோசியல் ஜஸ்டிஸுக்கான ஒரு ஆல் இந்தியா ஃபெடரேஷன் அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. சிவசேனான்னு ஒரு கட்சி, அந்த கட்சி வந்து ரிசர்வேஷனுக்கு எதிராக போராடிய ஒரு கட்சி. இன்னைக்கு ஓபிசி ரிசர்வேஷனை வந்து ஆதரித்து அவர்கள் பேசுகிறார்கள். எஸ்சிஎஸ்டி ரிசர்வேஷனை ஆதரித்து பேசுறாங்க. எஸ்சிஎஸ்டி ரிசர்வேஷனுக்கு எதிராக ஒரு ஊரையே கொளுத்துனது சிவசேனான்ற கட்சி. ஆனா இன்றைக்கு சிவசேனா என்னவாக இருக்கிறது அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, சிவசேனா தொடர்ச்சியாக ஓபிசிக்களுக்காக பேசுகிறது, எஸ்சிஎஸ்டிக்களுக்காக பேசி கொண்டிருக்கிறது. அதே போல மற்ற மாநிலத்துக்கு இப்ப அகிலேஷ் யாதவ் இருக்கட்டும், அகிலேஷ் யாதவ் வந்து ரொம்ப நாளா பேசவே இல்லை, ரிசர்வேஷன் பத்தி எல்லாம் பேசல அப்படின்ற விமர்சனம் இருந்தது. இன்னைக்கு நீட்டு பிரச்சனை வந்து பேசுபொருளாக மாறும் பொழுது அகிலேஷ் சொல்றது என்ன, நீட்டுன்றதே அடிப்படையில் சோசியல் ஜஸ்டிஸ்க்கு எதிரானது, அதனால நீட்டே தேவையில்லாதது அப்படின்ற கருத்தை அகிலேஷ் யாதவ் பேசுறாரு. இப்ப இந்த கருத்து போய் சேர்ந்திருக்கல. தமிழ்நாடு மட்டும் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த அகிலேஷ் யாதவ் சொல்றாரு, ஏக்நாத் சிண்டே சொல்றாரு. ஏக்நாத் சிண்டே பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய நபர், அவர் சொல்கிறார். இப்போ பிஜேபி வந்து எதனால நான் ஓபிசி தலைவர்ன்றதை மீண்டும் மீண்டும் சொல்றாங்க அப்படின்னா, இந்த எதிரணி கொடுத்த அழுத்தத்தின் காரணமாகத்தான். அப்போ எதிரணி ஏன் இந்த அழுத்தத்தை இன்றைக்கு கொடுக்க முடியுது அப்படின்னா, அவங்களுக்கு வெகு மக்களுடைய ஆதரவு இருக்கிறதுனாலதான். அப்போ மக்கள் போராட்டமாக இது மாறவில்லையே தவிர, மக்கள் மத்தியில் இது குறித்து விழிப்புணர்வு உருவாக்கி கொண்டேதான் இருக்கிறது. அந்த விழிப்புணர்வின் அடிப்படையில் தான் இந்த தலைவர்கள் போராடுகிறார்கள். அது இன்றைக்கு பேசுபொருளாக மாறி இருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார், இப்போ எனக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கு சார். அதாவது இந்த நம்ம ரிசர்வேஷன் சொல்றோம் இல்லைங்களா, நம்ம ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களுக்கான ரிசர்வேஷன் வந்து அது ஃபில் இன் ஆகலை அப்படின்ற மாதிரி. இப்போ ஏற்கனவே ஃபில் இன் ஆகி அங்கே இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா ஐசோலேட்டடாக தானே இருப்பாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 நபர்கள் 6 நபர்கள் இந்த மாதிரி தான் இருக்கிறாங்கன்றப்போ அவங்களோட கண்டிஷன் எப்படி சார் இருக்கும்? ஏன்னா அஸ் அ பர்சன், அதாவது வந்து ஒரு எஸ்சி எஸ்டி ஏற்கனவே வந்து டிஸ்கிரிமினேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணி, ஏன்னா நீங்களே சொல்லியிருக்கீங்க அம்பேத்கர் வந்து எவ்வளோ டிஸ்கிரிமினேஷன்ஸ் எல்லா இதையும் ஃபேஸ் பண்ணி தான் அவர் வந்திருக்காரு. இப்போ இவங்களுமே தங்களுடைய இந்த பொசிஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி இவ்வளோத்தையும் ஃபேஸ் பண்ணி தானே சார் வந்திருக்காங்க. அதே மீறி அந்த என்வாயர்மெண்ட்டுமே அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஸோ அதுக்கான என்ன மெஷர்ஸ் அவங்க எடுக்கலாம் அது குறித்து இது ரொம்ப முக்கியமான ஒரு பார்வை. இப்ப 116 பேர் நான் ஓபிசி நான் எஸ்சி நான் எஸ்டி இருக்கிற இடத்துல இப்போ 7 நாள் 11 19 பேர் தான் ஓபிசி எஸ்சி எஸ்டி. இப்போ இந்த 19 பேரையும் வந்து நம்ம வந்து ஒரு நான் பிராமின் அப்படின்ற ஒரு ஒரு சொல்லாடலுக்குள்ள நம்ம சேர்த்துக்கொள்ளலாம். இப்ப 19 பேர் வந்து நான் பிராமினாவும் 116 பேர் பிராமினா இல்ல, 116 பேர் ப்ரோ பிராமணிக்கலாவும் இருக்கிறாங்க. வெவ்வேறு சாதிகள் ஆனா ப்ரோ பிராமணிக்கலா இருக்கிறாங்க அப்படின்னு இதை கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, அந்த சூழல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, 1910க்கெல்லாம் முன்னாடி நீதி கட்சியெல்லாம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து 1800களில் என்ன நிலை இருந்ததோ அப்படியான ஒரு சூழ்நிலை தான். ஊருக்குள்ள விடாம ஒரு தலித்தை வெளியே ஓரந்தள்ளி வச்சிருந்தாங்க இல்லையா, அதே நிலைமைதான் இந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி ஓபிசி வாத்தியார்களுக்கு இருக்கும். இப்போ அந்த சூழலே வந்து ரொம்ப டாக்ஸிக்கான சூழலாக இருக்கும். இது பல பேரை வந்து வேலை விட்டு போவதற்கே தள்ளி விடுகிறது. இன்னொன்று இவங்க ஒன்று சொல்லுவாங்க, இந்த ஐஐடியில் போய் கேட்டோம் அப்படின்னா எங்களுக்கு அப்ளிகேஷனே வரல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்ளிகேஷன் வரல அப்படின்னா 2, 1 நாம் போட்டாலும் எடுக்க மாட்டான், 2வது எடுத்து உள்ள போனாலும் நம்மளுக்கு எதிராக 115 பேர் உட்காந்துருப்பாங்க, நம்ம உள்ள போய் என்ன செய்யறது அப்படின்ற பயம். இந்த 2ம் சேர்ந்துதான் வந்து இந்த வேலையை செய்கிறது. அப்போ யார் இதை மாற்றணும் அப்படின்னா இந்த ஸ்டேட், இந்த அரசு வந்து அதை மாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபடணும். அப்போ அந்த இடத்துல இருந்து தான் கேள்வி கேட்கிறோம். ஒரு ஓபிசியின் பாதுகாவலர்னு சொல்றீங்களே, பாதுகாப்பற்ற சூழ்நிலையில ஒரு ஓபிசி வந்து வாழ்றாரு. ஒரு பழங்குடியின தலைவரை வந்து ஒரு குடியரசுத் தலைவர் ஆக்கிட்டோம்னு சொல்றீங்களே, அந்த பழங்குடியினத்தவர்கள் வந்து ஒரு 135 பேர் இருக்க வேண்டிய 135 பேர் இருக்கிற இடத்துல 4 பேர் பழங்குடிகளாகவும் 131 பேர் பழங்குடி அல்லாதவராகவும் இருக்கிறாங்க அப்படின்னா இவங்களுடைய சமூக யதார்த்த நிலையை அவங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. இவங்க கேட்கிற ஹாலிடேஸை கூட அவங்களால புரிஞ்சுக்கிட முடியாது. இவங்க கேட்கிற விடுமுறைகள்ல இருந்து இவங்களுடைய அன்றாட பிரச்சனைகள்ல இருந்து எதையுமே புரிஞ்சுக்கிட முடியாத ஒரு சூழல் இருக்கும். அப்போ அந்த மாணவர்களை எப்படி அது போய் அஃபெக்ட் பண்ணுன்னு யோசிச்சு பாருங்க. பழங்குடியின வாத்தியாரே சகித்துக் கொள்ள முடியாத ஒரு நிறுவனத்துல பழங்குடியின மாணவர்களுடைய நிலை என்னவா இருக்கும் அப்படின்னா, இன்னைக்கும் பல கல்லூரிகள் பல இடங்கள்ல எஸ்சி எஸ்டி ஸ்டாஃப்ஸ் வந்து எஸ்சி எஸ்டி மாணவர்களை வந்து
பல நேரங்களில் சப்போர்ட் பண்ணி விட்டுட்டு போயிடாத, டிராப் அவுட் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சப்போர்ட் மெக்கானிசத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. மாணவர்களிடையுமே கூட அந்த ஒரு ஒற்றுமை அப்படின்றது தேவைதான் நிச்சயமாக. ஆனா இந்த சூழல் வந்து அதை எதையுமே இல்லாம பாத்துக்கணும். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இது வந்து மறுபடியும் இவங்க எல்லாரையும் எக்ஸ்க்ளூட் பண்ற வேலையாகத்தான் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த எக்ஸ்க்ளூஷன் அப்படின்றது இதுக்குதான் நம்ம தீர்வு காண வேண்டும் அப்படின்னா வில்சன் ப்ரொபோஸ் பண்ணியிருக்கிறார். 2 விஷயங்களை ப்ரொபோஸ் பண்ணியிருக்கிறாரு. ஒன்னு, இந்த ஹெச்ஓடிஸுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறது. இந்த டிபார்ட்மெண்ட்டினுடைய ஹெச்ஓடிஸை வந்து பனிஷ் பண்றது. ஏன் அப்படின்னா அந்த ஹெச்ஓடிஸுக்கு அதுல முடிவெடுக்கிற அதிகாரம் இருக்கு. 2வது, அந்த நிறுவனத்திற்கு அந்த பொறுப்பு இருக்கிறது. அப்ப அந்த நிறுவனத்தின் மேல என்ன நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்னா, இத அட்ராசிட்டிஸ் அகைன்ஸ்ட் ஓபிசி எஸ்சி எஸ்டியை கன்சிடர் பண்ணி அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு உச்ச நீதிமன்றமும் எச்சரிக்குது, மத்திய அரசும் எச்சரிக்குது. ஆனா அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படுறது இல்லை. மத்திய அரசு எச்சரிக்கல. மத்திய அரசு அதை ஒத்துக்குது இல்லை, இப்படி நடக்குது அப்படின்னு. ஆனா அது யாரு மேலேயும் நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது. ஒன்றிய அரசு இப்பவுமே இதை ஒத்துக்கிடலாம் இல்ல. நாம கேட்ட கேள்விக்கு பதில் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பதிலுக்கு அதை எப்ப ஒத்துக்கிறதா மாறும் அப்படின்னா, ஆமா இங்க ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணல அப்படின்னு அவங்க சொன்னா மட்டும்தான் அது ஒத்துக்கிடுறதா மாறும். அதை ஒத்துக்கிட்டு இனிமேல் ரிசர்வேஷனை ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொன்னாதான் அது அந்த நிறுவனங்களுக்கு விடுக்கிற எச்சரிக்கையா மாறும். இது 2யுமே ஒன்றிய அரசு எந்த காலத்திலும் செய்யவில்லை அப்படின்றதுதான் யதார்த்தம். என்ன செய்யறாங்கன்னா, காங்கிரஸ் ஆட்சியிலும் இதுதான். காங்கிரஸ் ஆட்சியில இதுதான் நிலைமையாக இருந்தது. அதை எதிர்த்து தானே நம்ம தொடர்ந்து பேசி இருக்கிறோம். காங்கிரஸ் வந்து காங்கிரஸோட நிலைப்பாடு மாறி இருக்கு. ஆமா, காங்கிரஸோட நிலைப்பாடு மாறி இருக்கிறது. காங்கிரஸ் வந்து ஒரு ப்ரோ ஓபிசியா, ஒரு ப்ரோ எஸ்சியா, ஒரு ப்ரோ எஸ்டியா, ப்ரோ பீப்புளா மாறி இருக்கு. அவங்க வந்து ஒரு ஆன்டி ஃபார்வர்டு கம்யூனிட்டியா அவங்க பேசல. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கும் எல்லா தரப்பினுடைய ஆதரவு வட்டமும் இருக்கிறது. காங்கிரஸ் வந்து இது எதையுமே இன்றைய சூழ்நிலையை எதிர்க்கல. ரொம்ப காலத்துக்கு பிறகு காங்கிரஸ் வந்து ரொம்ப ஆழமான புரிதலோடு ஓபிசி ரிசர்வேஷனை அணுக தொடங்கி இருக்கு. 3 நாளைக்கு முன்னாடி ராகுல் காந்தி யூஎஸ்ஏல பேசினது, கலைஞருடைய கவிதை ஒன்று இருக்கும். அந்த கவிதை கூட இப்பவும் சமூக வலைதளங்கள்ல சுத்திட்டே தான் இருக்கும். ஏகலைவன் வித்தை கற்க சாத்திரம் அனுமதிக்கவில்லை, அவன் வில்லின் விஜயனையும் வெல்வான் என்று கட்டை விரலை காணிக்கையாக பெற்றதென்ன நியாயம் அப்படின்ற உதாரணத்தை சொல்லி, இப்படி உண்மையான திறமைக்கு அங்கீகாரம் இல்லாத நிலை இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிறது அப்படின்றத ராகுல் பேசுறார். ராகுல் அது மட்டும் இல்ல, எத்தனை ஓபிசி செக்ரட்டரிஸ் இருக்கிறாங்கன்றத கேள்வி எழுப்பினாரு. இப்ப வரைக்கும் பதிலே கிடையாது. செக்ரட்டரி எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு அவர் எழுப்பின கேள்விக்கு பிஜேபி சொன்ன பதில் என்னன்னா, நாங்க அமைச்சர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அமைச்சர்கள் இருக்கிறீங்க, உங்களுடைய செயலாளர்கள் எத்தனை பேர் ஓபிசியா இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டோம்னா அதுல பதில் இல்லை. அப்ப ஓபிசிக்கான இடத்தை கொடுப்பதற்கு ஒன்றிய அரசு தயாராக இல்லை. அவர்களுடைய வாதம் முழுவதுமே என்ன அப்படின்னா, ஓபிசி பிரதமர் ஆயிட்டாரு, அவ்வளவுதான், இதுக்கு மேல ஓபிசிக்கு எந்த ரைட்டும் கிடையாது. ஒரு எஸ்டியை நாங்க வந்து குடியரசுத் தலைவர் ஆக்கிட்டோம், இதுக்கு மேல எஸ்டிக்கு ஒன்றும் கிடையாது. எஸ்சி அவரை ஏற்கனவே குடியரசுத் தலைவர் ஆக்கிட்டோம், இதுக்கு மேல ஒன்றும் கிடையாது அப்படின்றதுதான் அவர்களுடைய நிலைப்பாடு. உனக்கு ஒரு டோக்கன் கொடுத்தாச்சு, டோக்கனை வாங்கிட்டு வீட்டுக்கு போ அப்படின்றதுதான் அவங்களுடைய நிலைப்பாடு. இத மாத்தணும் அப்படின்னா என்ன தேவை அப்படின்னா, அந்த மக்கள் மேல கன்சர்ன் தேவை. கன்சர்ன் எப்ப வரும் அப்படின்னா ஐடியாலஜில இருந்து வரும். அந்த ஐடியாலஜி அவங்களுக்கு ஒரு ப்ரோ ஓபிசியா, ஒரு ப்ரோ எஸ்சியா, ப்ரோ எஸ்டியா, ப்ரோ தலிதா, ப்ரோ முஸ்லிமா, ப்ரோ மைனாரிட்டியா இருக்கா அப்படின்னா இல்ல. இது எல்லாத்துக்கும் ஆன்டி ஐடியாலஜியா தான் அவங்க வச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய மேனிபெஸ்டோல இருந்து எதுலையுமே இவர்களை உள்ளடக்குவதற்கான எந்த திட்டமும் கிடையாது. உண்மையான வளர்ச்சியை இவர்களுக்கு கொடுப்பது அப்படின்னா கல்வியில, வேலை வாய்ப்புல, அரசியல்ல இவர்களுக்கான அதிகாரத்தை உறுதிப்படுத்துவது. அரசியல்ல ஒரு போலியான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்களே தவிர உண்மையான அதிகாரத்தை கொடுக்கவில்லை. உண்மையான அதிகாரம் என்பது என்ன? ஒரு ஓபிசி ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த ஓபிசி தலைவர் நினைத்தால் அதை மாற்றக்கூடிய இடத்துல இருக்கணும். ஆனா ஓபிசியை கார்டியனா போட்டு மனித கேடயமாக பயன்படுத்தி கொண்டு ஓபிசிகள் எல்லாரும் இவர்கிட்ட போய் முட்டிக்கிட்டு சாகுங்க, நாங்க எதையுமே மாற்ற மாட்டோன்ற ஒரு நிலைப்பாடை ஒன்றிய அரசு எடுத்திருக்கிறது. அவர்களுடைய இந்த அகண்ட பாரதமாக இருக்கட்டும், அவர்களுடைய வளர்ந்த இந்தியாவா இருக்கட்டும், விக்சித் பாரதா இருக்கட்டும், இது எதுலையுமே ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கான இடம் அப்படின்றது கிடையவே கிடையாது. உண்மையில் அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்ற அக்கறை கொண்டவர்கள் இல்லை. மாறாக வடசட்டி வாங்கி கொடுக்கிறாரு யோகி ஆதித்யநாத் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஏன்னா எல்லாரும் தொழில் கத்துக்கணுமா, ஊர்ல வந்து சைக்கிள்ல வந்து பஞ்சர் போடுறதுக்கு ஆள் இல்லை, வடை சுடுறதுக்கு ஆள் இல்லை, பக்கோடா போடுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்கூல்ஸுக்கு எல்லாம் வந்து வடை சட்டி, அரிகரண்டி, மாவு, எண்ணெய், அடுப்பு இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. எந்த ஊர்ல அதே நவீன வடிவமா கொண்டு வரது விஸ்வகர்மாவே திட்டம் தொடங்குறாங்க. ஆமாமா, விஸ்வகர்மாவை வந்து தமிழ்நாடு அரசு எதிர்ப்பது போல மற்ற மாநிலங்கள் எதிர்க்கல. மற்ற மாநிலங்கள்ல அது செயல்பாட்டுல இருக்கா அப்படின்னா அது அந்தந்த மாநிலங்களை பொறுத்து தான் மாறும். ஆனா அதனுடைய நோக்கம் என்ன, அதை தான் நான் சொல்ல வரேன். விஸ்வகர்மாவுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நீ படிச்சாதானே வந்து கேள்வி கேட்ப,
வேலை இல்லாம இருந்தா தானே கேள்வி கேட்ப. உடனே நான் வந்து பானை செய்யறேன்னா பானை செய்ய வச்சிடுறேன், டெய்லர்னா டெய்லரிங் பண்ண வச்சு, டெய்லரிங்லாம் கிடையாது, பானை செய்யறவன் பானை செஞ்சுட்டே இருப்பான், செருப்பு தைக்கிறே செருப்பு தைச்சிட்டே இருப்பான். ஒரு 23 தொழில் வச்சிருக்கிறாங்க. அதை நீங்க செய்யணும்னு நினைச்சாலாம் செய்ய முடியாது. உங்க அப்பா, உங்க தாத்தாவோட தாத்தா எல்லாரும் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி நீங்க ஊர்ல போய் ஒரு சர்டிபிகேட் வாங்கி அதை கொண்டு போய் கொடுக்கணும். ஊருக்குள்ள வந்து சாதி சான்றிதழ் வாங்குறதுன்றது வந்து ஓபிசிக்களுக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லை. எஸ்சியில கூட அந்த ப்ராப்ளம் வந்து ஓரளவுக்கு குறைவு. ஆனா இருளர் மாதிரியான பழங்குடியின பிரிவினர் இருக்கிறாங்கல்ல, அவங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீ வந்து பாம்பு பிடிப்பீங்களாமே, பாம்பு பிடிச்சு காட்டுங்க, அப்புறம் எப்படி உங்களை இருளர்னு நம்புறது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிற நிலை இன்னமும் தொடர்கிறது. அப்போ அதற்கும் உங்க தாத்தா பானை செஞ்சாருன்றதுக்கு எனக்கு என்ன ஆதாரம்? உங்க தாத்தா பானை செஞ்சாருன்னு எழுதி வாங்கிட்டு வா, நான் உனக்கு மாசம் 500 ரூபா தர்றேன், 1 லட்ச ரூபா கடன் தர்றேன். இதுதான் விஸ்வகர்மா திட்டம். இப்ப இதுதான் இவர் என்ன சொல்றாரு, ஓபிசிகளுக்கு அங்கீகாரம் கொடுத்தல் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த மாதிரி பிசிக்கல் லேபர் பேஸ்டான விஷயங்களுக்கு இருக்கிற வேகன்சியை பத்தி இவங்க கவலைப்படுறாங்கன்றப்போ, பிசிக்கல் லேபர் மோஸ்ட்லி ரீப்ளேசபிள் தானே. அதாவது ஏற்கனவே ஜாதியே எடுத்துட்டோம்னா கூட இந்த மாதிரி லேபர் நீங்க ஒர்க் பண்ணணும், உங்களை நாங்க வந்து ஒரு பொசிஷன்ல வச்சுப்போம், நீங்க இந்த காஸ்ட் ஹைரார்க்கிலே நீங்க இந்த இடத்துலதான் இருப்பீங்க, உங்களை நாங்க தொடக்கூட மாட்டோம் அப்படின்ற மாதிரி இது பின்னோக்கிய விஷயம் தானே. ஆமா, இதை வந்து ஆக்சுவலி ரீப்ளேஸே பண்ணலாம். இப்போ நீங்க வந்து ஏன் எக்யூப்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு கூட அந்த மாதிரி பண்ணலாம் இல்லைங்களா. நம்ம கன்சர்ன் வந்து இப்போ இங்க ஐஐடியில பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே ஃபுல்லா வந்து டிவிஷன் கூட பண்ணல, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரான்ற மாதிரி எந்த ஒரு டிஸ்டிங்ஷனுமே இல்லாம வேகன்சிஸ் வச்சிருக்காங்க. வேகன்சிஸ் வந்து இங்க பிளேஸ் பண்ணவங்களை காட்டிலுமே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சோ அதுக்கான இனிஷியேட்டிவ் என்ன எடுக்க போறாங்க? அதை இந்த ஒன்றிய அரசு எடுக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ரொம்ப அடிப்படையான பிரச்சனை என்னன்னா, நீங்க சொன்னீங்களா பிசிக்கல் லேபரை எக்யூப்மெண்ட்டை வச்சு மாத்திர முடியும்னு, மாறி இருக்கா? இந்தியா முழுக்க மலைப்புலிகள்ல இன்னமும் மனிதர்கள் இறங்கி சுத்தம் செய்யறாங்க. இப்ப இதை யாரு மாற்ற முடியும் அப்படின்னா, ஒரு தொழில்நுட்ப வல்லுநர் நினைத்தார் அப்படின்னா இதை மாற்ற முடியும். அந்த தொழில்நுட்ப வல்லுநர் என்ன நினைக்கணும், எதுக்கு சாக்கடைக்குள்ள மனுஷன் இறங்கணும், அந்த சாக்கடையை கிளீன் பண்றதுக்கு ஒரு மிஷின் இருந்து, இப்போ கூட மிஷின்லாம் இருக்கு, ஒரு லாரி ஒன்று வரும், பம்பு போட்டு சக்ஷன் பம்ப்லாம் வச்சிருக்கிறாங்க, அதை வச்சு எல்லாம் செய்யறாங்க. ஆனா எல்லா இடங்களையும் பயன்பாட்டில் இருக்கா, எல்லா மாநிலத்திலும் எது இருக்கானா இல்லை. இப்போ இதெல்லாம் யார் செய்யணும் அப்படின்னா, இந்த ஐஐடி மாதிரியான நிறுவனங்கள் எதுக்கு உருவாக்கப்பட்டது அப்படின்னா, இந்த எலிட் இன்ஸ்டிடியூஷன் உருவாக்கப்பட்டதே இந்தியாவினுடைய தொழில்நுட்ப வளர்ச்சியை அவர்கள் எதிர்காலத்தை நோக்கி நகர்த்தி செல்ல வேண்டும் அப்படின்னு தான் உருவாக்கப்பட்டது. இத்தனை ஆண்டு கால ஐஐடி ஐஏஎம் வரலாறுல ஒரு தடவை கூட இந்த தொழில்நுட்பம் வந்து இந்திய அரசாங்கத்தால ஃபண்ட் செய்யப்பட்டு உருவாக்கப்பட்டு செயல்பாட்டுக்கு வந்திருக்கா அப்படின்றது தான் கேள்வி. பல நேரங்களில் வந்து தண்ணியில ஓடுற மிஷின் கண்டுபிடிச்சிட்டேன், சென்னை ஐஐடி சாதனை. அது நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூட மாணவரே இப்போ வந்து தண்ணியில ஓடுற சைக்கிள்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. யூடியூப்ல டுட்டோரியல்ஸ் இருக்கு அதை எப்படி செய்யறதுன்னு. அது எஃபிஷியண்டா மாத்திருக்காங்களான்னா மாத்தல. இப்போ இந்த எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்றது மலம் அள்ளுறதுல இருந்து கூட்டி பெருக்கிறதுல இருந்து பல விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து சப்ளை ஆயிருக்கா, அதை கிரியேட் பண்ணிட்டாங்களா அப்படின்னா இல்ல. அவங்க வந்து சென்சார் தயாரிக்கிறாங்க, செமிகண்டக்டர்கள் தயாரிச்சுட்டு இருக்காங்க. தயாரிக்கட்டும், இது மெக்கானிக்கல் ப்ராஜெக்ட் தானே. ஒரு மெக்கட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்தா வந்து இந்த ப்ராஜெக்டை செஞ்சிட முடியும். ஐஐடியில இல்லாத ரிசோர்சஸ் கிடையாது, ஐஐடிக்கு ஒன்றிய அரசு ஒதுக்காத நிதி கிடையாது, அங்க இல்லாத ஃபேக்கல்டி அவைலபிலிட்டி கிடையாது. இவ்வளவும் இருந்தும் கூட அறிவானவர்கள் இவங்க என்ன சொல்றாங்க, ஓபிசில அறிவோட எனக்கு யாரும் அப்ளிகேஷன் போடல, அதனால அவங்களை எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 116 ஜெனரல் கேட்டகரி நீ அறிவோட தானே எடுத்த. அறிவோட எடுக்கப்பட்ட அந்த 116 பேர் சேர்ந்து ஒரு மலக்குழி மரணத்தை தடுப்பதற்கான தொழில்நுட்பத்தை வந்து ஃபீசிபிளான தொழில்நுட்பத்தை, தொழில்நுட்பம் யாருன்னா தயாரிக்கலாம், ஆனா எல்லா இடங்களிலும் பயன்படுத்தத்தக்க தொழில்நுட்பமா நீங்க தயாரிச்சிருக்கீங்களா அப்படின்னா தயாரிக்கல. ஏன் தயாரிக்கல அப்படின்னா they never know the pain. அவர்களுக்கு அந்த வலியும் வேதனையும் தெரியாது. அப்போ இங்க நடக்கிற மலக்குழி மரணத்திற்கும் இங்க ஃபில்லப் பண்ணாம இருக்கக்கூடிய ஓபிசி எஸ்சி எஸ்டி வேகன்சிக்கும் தொடர்பு இருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர் மாறிடும்ன்றதுக்காக தான் இந்த இடஒதுக்கீடு. ஆமா, இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் இப்படியே பாதுகாப்பது அப்படின்றதுதான் இவர்களுடைய நோக்கம் அப்படின்றது இந்த உதாரணங்கள்ல இருந்து தெரிய வருது. இந்த லட்சணத்தில் தான் தமிழ்நாட்டை பார்த்து கேள்வி கேட்கிறாங்க, நீங்க ஓபிசி எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷனுக்கு எதிராக இருக்கீங்களா, இன்க்ளூசிவிட்டிக்கு எதிராக இருக்கீங்களா அப்படின்ற கேள்வி எல்லாம் கேட்கிறாங்க. எம்பி வில்சன் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிற அந்த பனிஷ்மெண்ட் அப்படின்றது வந்து ரொம்ப சீரியஸா கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹெல்மெட் போடலைன்னா கூட பனிஷ் பண்ணணும் சார், அவரை வந்து ஒரு 1/2 நாள் ரிமாண்ட் பண்ணணும் சார், 3 தடவைக்கு மேல பண்ணிட்டார் அப்படின்னா ஃபாரின்ல இருக்கிற மாதிரி வந்து டோக்கன் போட்டு அவரை ஜெயில வைக்கணும் சார் அப்படின்லாம் நிறைய பேர் வந்து டிராபிக் ராமசாமி வகைராக்கள் வந்து கொந்தளிப்பாங்க. இப்ப இதுக்கு என்ன தண்டனை, இதுக்கு தண்டனை கிடைக்குமா அப்படின்னா
அதுக்கு ஒரு உதாரணம் வேணா சொல்றேன். பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. இடிக்கப்பட்ட இடத்தில் ராமர் கோயில் கட்டி கொள்வதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி கொடுத்து விட்டது. அப்ப இடிச்சவனுக்கு தண்டனை கொடுக்கணும்ல, கொடுத்தாங்களா தெரியாது, ஏன்னா கொடுக்கல. தீர்ப்பு கொடுத்தவங்க பதவி கொடுத்தாங்க. ரைட், இதுதான் யதார்த்தம். இப்ப இதுல இருந்து தான் நம்ம எதை புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, இப்ப மணி இது எலக்ட்ரல் பாண்ட் அப்படின்னு, எலக்டோரல் பாண்டுன்றது சட்ட விரோதம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சட்ட விரோதமா காசு வாங்கி இருக்கிறாங்க. சட்ட விரோதமா வாங்கின காசுல எலெக்ஷன்ல நின்று இருக்காங்க. சட்ட விரோதமா வாங்கின காசை சட்டத்துக்கு சரின்னு சொல்லி வாதாடி இருக்கிறாங்க. அது சட்ட விரோதம் தீர்ப்பு வந்துருச்சு. அப்ப சட்ட விரோதமா வாங்கின காசை ரெட்ரீவ் பண்ணணும்ல. செந்தில் பாலாஜி ஏன் தூக்கி வச்சிருக்காங்க? அவர் சட்ட விரோதமா காசு வாங்கிட்டாரு, பணத்தை ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் சார், அப்படியே எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி தூக்கிடுவோம் சார், தூக்குற வரைக்கும் அவரை ஜெயிலில் வச்சிருக்கோம் சார், வெளியே போனா கலைச்சிருவாரு அப்படின்னு. மோடி தான் எலக்ட்ரல் பாண்டை கொண்டு வந்தார், அவர் வெளியே தான் இருக்கிறாரு. இப்போ எலக்ட்ரல் பாண்டுக்கு எதிரான ஆதாரங்களை அப்புறம் அவர் கலைச்சிருவாரா அப்படின்னு நம்ம கேட்கல. ஆனா குறைந்தபட்சம் இந்த அரசாங்கத்தை அக்கௌண்டபிளா மாத்திருக்கணும்ல. எலக்டோரல் பாண்டை கொண்டு வந்ததுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை ஏதாவது ஒரு வகையில வந்து அக்கௌண்டபிளா மாத்திருக்கணும்ல. இனிமேல் வாங்கக்கூடாது, ஓகே, சரியா இருந்துக்கணும். இதுக்கு பேரு என்ன மாதிரியான எச்சரிக்கை? அப்படியான எச்சரிக்கை தான் வந்து இந்த ஓபிசி ரிசர்வேஷன், எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன்லையும் வருது. இதை வில்சன் கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கிறாரு. அட்ராசிட்டிஸ் அகேன்ஸ்ட் ஓபிசி எஸ்சி எஸ்டியா கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான ஒரு முன்னெடுப்பு. அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இதெல்லாம் எதிரொலிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். பேராசிரியர்களுக்கு இந்த மாதிரி நிலைமை இருக்கு. மாணவர்கள் வந்து உள்ள போறதுக்கான இப்ப தமிழ்நாட்டுல கூட மருத்துவம், பொறியியல் போன்ற முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு ஐஐடி போன்ற நிறுவனங்களுக்கான அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. நாம மாணவர்களை சொல்றீங்க? மாணவர்களுக்கு இல்ல, நமக்கு என்ன சிக்கல் அப்படின்னா, இப்ப ஐஐடியோ ஐஏஎம்மோ நமக்கு அதற்கு ஈடான ஒரு தகுதியுள்ள கல்லூரிகள் அப்படின்றது நம்மகிட்ட நிறைய இருக்கு. அண்ணா பல்கலைக்கழகமா இருக்கட்டும், அல்லது வந்து சில இங்க இருக்கக்கூடிய தனியார் பல்கலைக்கழகங்களா இருக்கட்டும், நம்ம 12th நல்ல மார்க் எடுத்தாலே இந்த காலேஜஸ்ல எல்லாம் வந்து கவர்மெண்ட் ஃபீஸ்ல வந்து சீட் கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு எளிமையான வழி இருக்கிறது. இந்த எளிமையான வழி இருக்கிறதுனால நம்ம அந்த வழியை வந்து நல்லா பயன்படுத்துறோம். நல்லா பயன்படுத்துறதன் விளைவாக நல்ல பொறியாளர்களை தமிழ்நாடு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு, நல்ல மருத்துவர்களை தமிழ்நாடு உருவாக்கி கொடுத்துருக்கிறது. 1980களுக்கு பிறகு வந்து தமிழ்நாட்டினுடைய மருத்துவ தரம் அப்படின்றது வந்து உலக அளவில் தெற்காசியாவிலேயே மிக சிறந்த மருத்துவ கட்டமைப்பு கொண்ட மாநிலமா தமிழ்நாடு மாறி இருக்கிறது. இப்போ இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னா, அரசாங்கத்தினுடைய கொள்கையின் வழியாகத்தான் இது சாத்தியம். சில விஷயங்கள்லாம் வெறுமன வாக்கரசியலா இல்லை. இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒழிச்சதுனால டிஎம்கேக்கு அதிகமா ஓட்டு போட்டாங்களா என்ன? இல்ல, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒழிச்சதுக்காக திமுக காலம் பூரா ஜெயிக்கும் அப்படின்னா, திமுகவுக்கு வந்து அந்த என்ட்ரன்ஸ் இல்லாம பாஸ் ஆன எல்லா பேரும் திமுக ஓட்டு போட்டிருக்கணுமே, அப்படி கிடையாது. அப்ப சில விஷயங்கள் வாக்கரசியலை தாண்டிய ஒரு சிந்தனை ஓட்டம் வேண்டும். அந்த சிந்தனை உள்ள மாநிலமாக தமிழ்நாடு இருந்திருக்கிறது. அதனாலதான் இந்த வளர்ச்சி சாத்தியப்பட்டிருக்கிறது. இது ஒன்றிய அரசாங்கத்திடம் இருக்கிறதா அப்படின்னா இல்ல. இப்ப இது இல்லைன்னு தான் ஏற்கனவே சொல்லிட்டீங்களே, திரும்ப திரும்ப ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா, திரும்ப திரும்ப சொன்னா மட்டும்தான் அது பதிவு செய்ய முடியும். நீங்க கேட்டீங்க இல்லையா போராட்டமா மாறல அப்படின்னு, திரும்ப திரும்ப நாம் பேசினால் மட்டும்தான் அது போராட்டமாக மாறுமே தவிர பேசாமல் போவதன் மூலமாக ஒரு விஷயத்தை சாதிக்கவே முடியாது அப்படின்னு. சார், இல்ல நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்போ இந்த மாதிரி மக்கள் ப்ரொஃபசர்ஸோ யாருனாலும் அங்க போறாங்கன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து அந்த ப்ராக்டிசஸே எடுத்துக்கிறாங்க. ஏன்னா வந்து அதுதான் இப்போ நார்ம்ஸ்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் வாழணும் அப்படின்றப்ப நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அவங்களுடைய ரைட்ஸ் என்னவா இருக்கும்? அவங்க வந்து தன்னை எந்த மாதிரியான சிந்தனை இல்ல, தே ஆர் விக்டிம்ஸ். இது எல்லாமே வந்து அவங்களும் வந்து விக்டிம் தான். இப்போ உள்ள போய் அவங்க இப்படி மாறிட்டாங்க அப்படின்னா தே ஆர் விக்டிம்ஸ் ஆஃப் திஸ் பிரமினிக்கல் சொசைட்டி அப்படின்றது தான் வந்து யதார்த்தம். இதை உடைக்கிறது அப்படின்னா அதற்கு தான் வந்து பகுத்தறிவு பார்வை தேவை. ஆனா அந்த பகுத்தறிவு பாதையை நம்ம பேசிடக்கூடாதுன்றதுக்காகத்தான் கர்மா, தர்மா, சாம, தான, பேத, கண்ட இப்படி பல வார்த்தைகளை போட்டு இதெல்லாம் கத்துக்கணும், பகவத்கீதை கத்துக்கணும், மனு தர்மத்தை கத்துக்கணும், சனாதனத்தை கத்துக்கணும் அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து சொல்றாங்க. இந்த பரப்புரை நடப்பதற்கு காரணமே என்ன அப்படின்னா, நாம ப்ரொக்ரெசிவா யோசிக்க ஆரம்பிச்சா இந்த மாதிரி போல செய்தல்ல இருந்து நம்ம விடுபட தொடங்கிடுவோம். அப்படி விடுபட்ட கூடாதுன்றதுனாலதான் எல்லா ஆங்கிள்லையும் நம்மளை அட்டாக் பண்றது. சமூக ரீதியா, சட்ட ரீதியா, அரசியல் ரீதியா, சுற்றுப்புறத்தின் ரீதியா, இப்படி பல வகைகள்ல நடக்கக்கூடிய, அதனாலதான் இந்த பாசிசம் அப்படின்றத வீழ்த்துவது அப்படின்றது வந்து வெறுமன தேர்தலில் வீழ்த்துவது அல்ல. தேர்தலில் வீழ்த்துறது வந்து பாசிசத்தை அதிகாரத்திலிருந்து விலக்கி வைப்பது தானே தவிர சமூகத்திலிருந்து தூக்கி எறிவது அல்ல. சமூகத்துல பாசிசமும் ஒரு சிந்தனையாக இருந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால்
அது சுருக்கப்பட வேண்டும் அப்படின்னா ப்ரொக்ரெசிவாக பேசக்கூடிய விஷயங்கள் நடக்கணும். அதனாலதான் இந்த 2024 எலெக்ஷன் ரொம்ப முக்கியமான தேர்தலாக பேசப்பட்டது. எல்லாமே ஒன்றோட ஒன்று பின்னி பிணைந்ததுதான். நம்ம வந்து ரிசர்வேஷன் அப்படின்னா ரிசர்வேஷனை டீப்பாவும் பேசலாம், அதை எல்லாத்தோடையும் கனெக்ட் பண்ணியும் பேசலாம். நான் இன்றைக்கு மற்ற விஷயங்களோட தொடர்புபடுத்தி பேசியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நிறைய விஷயங்களை நல்லா டீட்டெயிலாக பண்ணிட்டீங்க. மிக்க நன்றி.